இப்போ நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் கான்செப்ட்ஸ்ல நம்ம பார்க்க போகிற சம் வந்து ப்ராப்ளம்ஸ் வித் n jobs and k machines. ஸோ ப்ரீவியஸாக வீடியோஸில் நம்ம பார்த்தது n jobs and 2 machines பார்த்துருக்கோம். ஸோ அதாவது ஜாப்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும், 1 2 3 4 எத்தனை ஜாப்ஸ் வேணும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெஷின்ஸ் வந்து ரெண்டு மெஷின் இருக்குது. ஸோ மெஷின் 1 மெஷின் 2 இருக்குது ஃபர்ஸ்ட் மாடல். இப்போ பார்க்க போகிற செகண்ட் மாடலில் ஸோ ப்ராப்ளம்ஸ் வித் n job and k machines. அதாவது ஜாப்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் மோர் தென் 2 இருக்கும். அதே மாதிரி மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 மெஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் கொஸ்டினில் இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினில் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ABCD 4 ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா M1லேருந்து M6 இருக்கும். ஸோ 6 மெஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ மெஷின்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கும் போல ரைட் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 மெஷின் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணணும். 2 மெஷின் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெத்தடை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா 2 மெஷின் ப்ராப்ளம் n நம்பர் ஆஃப் மெஷின்ஸை 2 மெஷின்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெஷின்ஸில் ஃபர்ஸ்ட் மெஷினும் லாஸ்ட் மெஷின் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷினோட உங்களோட மினிமம் வேல்யூ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷினோட மினிமம் வேல்யூ ஸோ 18 17 11 10 இந்த 4 வேல்யூல மினிமம் வேல்யூ என்னது 11. ஸோ மினிமம் ஆஃப் M1 இஸ் 11. அதே மாதிரி M6 லாஸ்ட் மெஷினோட மினிமம் வேல்யூ ஸோ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 25 19 15 12. ஸோ இதில் மினிமம் வேல்யூ என்னது 12. ஓகே. ஸோ மினிமம் ஆஃப் M6 இஸ் 12. அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ரிமைனிங் மெஷின்ஸ் அதாவது M2 M3 M4 M5 இந்த ரிமைனிங் மெஷின்ஸோட ஒட்டுமொத்தமான மேக்ஸிமம் வேல்யூ ஸோ இதில் இருக்கிற ஹோல் வேல்யூஸ் நீங்க கன்சிடர் பண்ணிக்கீங்க. அதில் மேக்ஸிமம் வேல்யூ இருக்காது. ஸோ த மேக்ஸிமம் ஆஃப் M2 M3 M4 M5 இந்த எல்லா மெஷினோட டோட்டலாக ஒரே ஒரு மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா அது வந்து 10. ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ மினிமம் வந்து ஃபர்ஸ்ட் மெஷின் லாஸ்ட் மெஷினோட மினிமம் வேல்யூ எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நடுவில் எல்லா வேல்யூஸோட சேர்த்து ஒரே ஒரு மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும். இதுதான் வந்து அதோட கண்டிஷன். ஓகே. ஸோ இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா the condition is minimum value should be greater than or equal to maximum value. அதாவது நீங்கள் கண்டுபிடிச்ச மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும்னா மினிமம் வேல்யூ should be greater. நீங்கள் கண்டுபிடிச்ச மினிமம் வேல்யூ should be greater than maximum value. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் மினிமம் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சீங்க மெஷின் 1க்கு 11 மெஷின் 6க்கு என்ன கண்டுபிடிச்சீங்க 12. ஓகே. ஸோ டோட்டலாக ஒட்டுமொத்தமான மேக்ஸிமம் வேல்யூ என்னது 10. ஓகே. ஸோ the minimum value should be greater than or equal to maximum. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நாம அடுத்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணணும். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வர பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ the condition ட்ரூவாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. the minimum value should be greater than or equal to maximum value. நீங்கள் கண்டுபிடிச்ச மினிமம் வேல்யூ மெஷின் 1ஓட மினிமம் வேல்யூ 11 மெஷின் 6ஓட மினிமம் வேல்யூ 12. இது ரெண்டுமே வந்து 10ஓட கிரேட்டர். ஓகே. அப்போ கண்டிஷன் வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நீங்க அப்டேட்டட் ஜாவா சீக்வென்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஸோ GHங்கிறது ஏன்னா ABCD 4 ஜாப்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா GHங்கிற 2 மெஷினா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அந்த G கோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா மெஷின் 1 பிளஸ் மெஷின் 2 பிளஸ் மெஷின் 3 பிளஸ் மெஷின் 4 பிளஸ் மெஷின் 5 மெஷின் 6 கடைசி மெஷினை மட்டும் ஒமிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி அடுத்த இது கண்டுபிடிக்கணும்னா மெஷின் 1 ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் மெஷின் 2 மெஷின் 3 மெஷின் 4 மெஷின் 5 மெஷின் 6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கும் போது கடைசி மெஷினை விட்டுருங்க. செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் மெஷினை விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் கண்டுபிடிக்கும். அதாவது ஆட் பண்ணி மெஷின் 1ஓட வேல்யூ பிளஸ் மெஷின் 2 மெஷின் 3 மெஷின் 4 மெஷின் 5 உங்க क्वेश्चनல இருக்க வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்மோட வேல்யூ கிடைக்கும். நீங்க உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிற கிடைக்கிற வேல்யூ வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா அப்டேட்டட் ஜாவா சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ப்ரீவியஸ் மெத்தட்லயே உங்களுக்கு தெரியும், வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்டேட்டட் ஜாவா சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கிடைச்சிருக்கிற வேல்யூல மினிமம் வேல்யூ என்னன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு 45 52
46, 48, 36, 40, 39, 31. இந்த 8 வேல்யூல மினிமம் வேல்யூ வந்து என்னது 31. ஓகேவா? சோ 4 ஜாப்க்கு 1 2 3 4 4 பாக்ஸ் போட்டாச்சு. சோ ஜிங்கற இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹெச்ங்கற அந்த எண்டிங். சோ ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ என்னது 31. எதுல வந்திருக்கு ஹெச்ல. சோ ஜாப் வந்து சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம் ஹெச்ல வந்திருக்காடி ஹெச்ல அலைன் பண்ணுவோம். சோ ஜாப் நீங்க வர கடைசில அலைன் பண்ணிடுவோம். இது ஓகே. ஓகேவா? ரிமைனிங் வேல்யூஸ் இருக்கு 45, 52, 46, 48, 36, 40. இந்த 6 வேல்யூ இந்த 6 வேல்யூல மினிமம் வேல்யூ நமக்கு என்னது அடுத்து வந்து 36. எதுல வந்திருக்கு ஜில இங்க சி. ஓகேவா? இப்போ ஜி கீழ நம்ம என்ன பண்ணுவோம் சிஎஸ் டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டி வந்திருக்கு டில லாஸ்ட் ஏனா ஹெச் கீழ வந்திருக்கு. அடுத்து 36 மினிமம் எது கீழ வந்திருக்கு ஜி கீழ. சோ ஜி கீழ ஃபர்ஸ்ட் செல்ல நம்ம என்ன பண்ணுவோம் 6 அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ சிடி கம்ப்ளீட்டா முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏபி மட்டும் தான் இருக்கு. சோ 45, 52, 46, 48. இதுல மினிமம் வேல்யூ என்னது 45. 45 எது கீழ வந்திருக்கு ஜி கீழ 45 வந்திருக்கு. ஜாப் நம்பர் ஏ. அப்ப ஜி கீழ ஃபர்ஸ்ட் ஒன் அலோகேட் பண்ணியாச்சு. செகண்ட் பாக்ஸ்ல ஏ வ அலோகேட் பண்ணனும். ரிமைனிங் ஒரே ஒரு ஜாப் தான். சோ ரிமைனிங் ஜாப் வந்து பி. சோ இப்படி தான் நம்ம என்ன பண்றோம் அப்டேட்டட் ஜாப் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சோ இப்போ வந்து நம்ம அப்டேட்டட் ஜாப் சீக்வென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சோ ஜாப்ஸ் சி ஏ பி இத வந்து நீங்க கண்டுபிடிச்ச அப்டேட்டட் ஜாப் சீக்வென்ஸ். ஓகே. சோ இதுக்கு அப்புறம் உங்களோட क्वेश्चन இந்த சாம்சங் ரெஃபரன்ஸ் காக இந்த क्वेश्चन வச்சிருக்கேன். சோ உங்க क्वेश्चनல M1 இருந்து M6 இருக்கு. சோ ஒரு மெஷினுக்கும் நீங்க டைம் அவுட் டைமிங் டைம் அவுட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் மெஷின் 1 ஓட டைமிங் டைம் அவுட் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஏற்கனவே நமக்கு தெரியும் ப்ராப்ளம்ஸ் வித் n ஜாப்ஸ் அண்ட் 2 மெஷின்ஸ் நம்ம பார்த்தோம். இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 0 ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். சோ மெஷின் 1 ஓட தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ மெஷின் 1 மட்டும் எடுத்துப்போம். மெஷின் 2 இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். மெஷின் 1 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. மெஷின் 1ல c ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 11. ரைட். சோ 0 + 11 ஆன்சர் வந்து டைம் அவுட் என்ன இருக்கும் 11. ரைட். அப்போ 0 ல ஸ்டார்ட் பண்ணி 11 நிமிஷத்துக்கு என்னோட கிளாஸ் கண்டினியூ ஆகுது. சோ till 11. ஓகேவா? சோ இதோட டைம் அவுட் தான் என்ன இருக்கும் அடுத்த ஜாப்க்கு டைம் என்ன இருக்கும். ரைட். 11 அப்படியே கீழ கொண்டு வரோம். சோ 11. சோ a க்கு வேல்யூ இருக்கு. சோ மெஷின் 1 தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. மெஷின் 1 ஓட a ஓட வேல்யூ என்ன 18. சோ 11 + 18 ஆன்சர் என்ன 29. ஓகேவா? நெக்ஸ்ட் 29 நாம கீழ கொண்டு வரோம். சோ டைம் அவுட் முடிஞ்சது. அடுத்து இந்த ஜாப்க்கு வரும்போது இதோட டைம் என்ன இருக்கும். சோ 29 b ஓட மெஷின் 1 ஓட வேல்யூ என்ன 17. சோ 29 + 17 46. நெக்ஸ்ட் b க்கு வரும்போது என்னன்னா 46 வந்து இங்க டைமிங் வேல்யூவா மாறிடும். சோ 46 ஜாப் b ஓட வேல்யூ வந்து 20. மெஷின் 1 க்கு 20. சோ 46 + 20 66. சோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்னா டைமிங் டைம் அவுட் கண்டுபிடிக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் மெஷின் 2 ஓட டைமிங் டைம் அவுட். உங்களுக்கு ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிற எல்லாமே ஒரே ஃப்ளோ தான். நான் என்ன அப்படிங்கிற மெஷின் 2ல நான் சொல்லிடுறேன். அடுத்தடுத்து அதே மாதிரி தான். சோ மெஷின் 2 ஓட டைமிங் வேல்யூ என்ன இருக்கும். சோ ஜாப் சி க்கு நேரா இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா என்னோட ஒர்க் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். நான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் முடிச்சேன்னா செகண்ட் இயர் போறேன் தேர்ட் இயர் போறதுனால என்னோட எக்ஸிட் டைம் பொறுத்து டிசைட் ஆகும் இல்லையா? இல்ல நான் கிளாஸ்க்கே போறேன் ரெஸ்ட் எடுக்க போறதுனால தான் நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு டைம் அவுட் வந்து 11. ஸோ இங்க 11 o'clock முடிச்சுன்னா அடுத்த மெஷின் 2க்கு இந்த இடத்துல முடிக்கிறோம் அந்த இடத்துல தான் என்ன பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 11 வந்து எக்ஸிட் டைம் இங்க இன்புட் டைமா மாறும். ஓகேவா? ஸோ 11 மெஷின் 2 தானே. ஸோ மெஷின் 2 எடுத்துக்கங்க. மெஷின் 1 மெஷின் 3 ரிமைனிங் எதுவுமே வேண்டாம். C ல ரைட் நம்ம என்ன பண்ணோம்னா C ல மெஷின் 2 ஓட வேல்யூ என்ன பார்க்கணும். ஸோ C ல மெஷின் 2 ஓட வேல்யூ வந்து 5. ரைட். அப்போ 11 + 5 என்ன வேல்யூ வரும் 60. ஓகேவா? ஸோ இங்க மெஷின் 1 க்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான். ஸோ 16 நம்ம அடுத்தது டைமிங் வேல்யூவா கொண்டு போவோம். ஏன் இதை நான் ரெட்ல மார்க் பண்ணிக்கிறேன்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க. 16 கீழே கொண்டு வரும்போது இதோட டைம் அவுட் மெஷின் 1 ஓட டைம் அவுட் என்ன நம்ம செக் பண்ணணும். எப்படி ப்ரீவியஸ் மெத்தட்ல நீ பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் வித் n ஜாப்ஸ் அண்ட் 2 மெஷின்ல என்ன கண்டிஷன் பார்த்தீங்களோ அதே கண்டிஷன் தான்
ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் 16 கீழே கொண்டு வரேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் 16 எழுதுறேன். ஆனால் 16 எழுதாதுக்கு இருந்தால் நான் இங்கே என்ன பண்ணுறோம் வேல்யூவில் மெஷின் பண்ணோட டைம் அவுட் பண்ணி செக் பண்ணுறோம். மெஷின் பண்ணோட டைம் அவுட் பண்ணா 29. அப்போ நம்ம கீழே கொண்டு வந்த வேல்யூ வந்து மினிமம், இது வந்து மேக்ஸிமம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் மேக்ஸிமம் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். இது இன்னும் நல்லா சிம்பிளாக நான் வச்சுருக்கோம்னா நம்ம ஒரு வேலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலைக்கு முடிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருது 29. ஸோ அதனால நான் 29 போட்டிருக்கேன். 16 கீழே கொண்டு வரும்போது பேரலல் செக் பண்ணும்போது 29. ஸோ 29 போட்டிருக்கேன். அப்போ இந்த வேல்யூ பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த மெஷின் டூல ஏவோட வேல்யூ பாரு. மெஷின் டூல ஏவோட வேல்யூ என்னது 8 ரைட். ஸோ 8 + 29 நம்மளோட வேல்யூ என்ன 36. மறுபடியும் இதோட டைம் ஆஃப் வேல்யூ என்னவா வரும் டைமிங் வேல்யூ. இது நான் ரெக்டர்ல மார்க் பண்ணிட்டேன்னா அப்ப 37 பதிலா நான் என்ன பண்ணிருக்கேன் 46. ஏன் அப்படின்னா பேரலலா நான் செக் பண்றேன். மெஷின் 1ஓட டைம் ஆஃப் வேல்யூ எவ்வளவு இருக்கு 46. இங்க 37 இருக்கு. அப்போ மினிமம் வந்து 37, மேக்ஸிமம் வந்து 46. ஸோ அதனால நான் 46 நோட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் என்ன பண்றேன் அடுத்த மெஷின் 2ல b ஓட வேல்யூ. மெஷின் 2ல b ஓட வேல்யூ வந்து 6. ஸோ 46 + 6 என்ன வேல்யூ வரும் 52. மறுபடியும் 52 கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும் 66 வந்து மேக்ஸிமம். அதனால 66 நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்போ 66 b ஓட வேல்யூ என்னது d ல இங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்கு மெஷின் 2ல 4. ஸோ 66 + 4 70. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் மெஷின் 1 மெஷின் 2 மெஷின் 3 மெஷின் 4 till லாஸ்ட் மெஷின் மட்டும் நம்ம போடுறோம். இந்த ரெட் கலர் மார்க் பண்ணிக்கிற எல்லாமே என்னன்னா நம்ம கீழே கொண்டு வரும்போது கரஸ்பாண்டிங் அவுட்புட் வேல்யூ செக் பண்ணுவோம். அவுட்புட் வேல்யூ வந்து ஹையஸ்ட் எடுக்கும்போது நம்ம ஹையஸ்ட் வேல்யூவா போடுவோம். ஸோ இதே மாதிரி மெஷின் 6 மட்டும் போடுறோம். இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிற எல்லாமே ஹையஸ்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணி நம்ம போடுறோம். ஓகே. ஸோ ஒரு வேல்யூ நம்ம டைம் அவுட் வேல்யூ நீங்கள் கீழே கொண்டு வர வேல்யூ தான் ஹையஸ்ட்னா நம்ம அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா அடுத்து பார்க்கணும் ரைட். அதே மாதிரி மெஷின் 3 பாருங்க டைம் அவுட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட எக்ஸிட் டைம் மெஷின் 2 ஓட டைம் அவுட் வேல்யூ என்ன இருக்கும் இதுல இன்புட் டைம் இருக்கும். ஸோ மெஷின் 16 இதுல C ல மெஷின் 3 ஓட வேல்யூ என்ன 8. ஸோ 16 + 8 24. நெக்ஸ்ட் 24 கீழே கொண்டு வரும்போது பாருங்க இங்க கரஸ்பாண்டிங் என்ன வேல்யூ என்ன வர்த்துக்கு வேல்யூ 37. ஸோ இது பெருசு 37. ஸோ 37 நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அப்ப 37 கூட நம்ம ஏல என்ன வேல்யூ கொடுத்திருக்கு மெஷின் 3க்கு 7. ஸோ 30 + 37 + 7 44. நெக்ஸ்ட் டைம் அவுட் வந்து இங்க டைம் மாறும். ஸோ 44 இங்க கீழே கொண்டு வரும்போது கரஸ்பாண்டிங் செக் பண்ணுங்க 15 ரைட். அப்போ 52 நம்ம போடுறோம். ஸோ 52 + b ஓட வேல்யூ வர்க் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 9. ஸோ 52 + 9 61. மறுபடியும் 61 கீழே கொண்டு வரோம். 61 கீழே கொண்டு வரும்போது என்ன வேல்யூ இங்க இருக்கு 70. ஸோ மேக்ஸிமம் 70. ஸோ 70 ஆட் பண்ணுவோம். d ஓட வேல்யூ மெஷின் 3 ல என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 3. ஸோ 70 + 3 73. அதே மாதிரி இங்க மெஷின் 4 மெஷின் 5 மெஷின் 6 எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் அவுட் வேல்யூ நம்ம 6 மெஷின்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் எலாப்ஸ் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் எலாப்ஸ் டைம் வந்து என்னது லாஸ்ட் மெஷின் 6 ஓட டைம் அவுட் வேல்யூ கடைசி வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்கு 1 minute. ஸோ the minimum elapsed time is 1 minute right. So next ideal time for machine 1 machine 2 machine 3 machine 4 machine 5 machine 6 ஆறு மெஷின் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷின் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எதுவுமே தெரியும் உங்களுக்கு. ஸோ 0 11க்கு நம்ம டிஃபரன்ஸ் வந்து 0 29 29 0 46 46 0 ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்கு 66. ஸோ 112 - 66 என்ன வேல்யூ வரும் 46. ஸோ ஐடியல் டைம் ஃபார் மெஷின் 1 is 46. நெக்ஸ்ட் அடுத்த மெஷின் 2 ஐடியல் டைம் ஃபார் மெஷின் 2. ஸோ இதே மெஷின் 2 மாதிரியே தான் மெஷின் 3 மெஷின் 4 எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ மெஷின் 2 நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஐடியல் டைம் ஃபார் மெஷின் 2 எப்படின்னா ஸோ 11. ஸோ 11 + 66 16க்கும் 29க்கும் ஒரு டிஃபரன்ஸ், 37க்கும் 46க்கும் உள்ள டிஃபரன்ஸ், 52க்கும் 66க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ 11 + 16 29 - 16 46 - 37
66 minus 52 plus 70 112 minus 7. So இதை calculate பண்ணீங்கன்னா உங்களுக்கு 89. இதே மாதிரி மெஷின் 3, மெஷின் 4, மெஷின் 5, மெஷின் 6. ஓகேவா? ஸோ எல்லா மெஷினோட ஒர்க் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸோ 11 அடுத்தடுத்து டைமிங் டைம் ஆஃப் கீழே கொண்டு வர முடியும். அதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். டிஃபரன்ஸ் பார்த்துட்டு கடைசியா இருக்கிற வேல்யூ கூட மினிமம் எலாபரேஷன் கூட சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணிட்டு என்டையரா அடிஷன் சப்ட்ராக்ஷன் முடிச்சுட்டு என்ன வேல்யூ வருது பார்த்து ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வித் n jobs and k-basis.